பேரண்ட்ஸை உடனடியாக அவங்களோட பொண்ணை பார்க்க விடலை. ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெளியவே வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. என்னோட பொண்ணோட உடம்புல பாதி துணி தான் இருந்திருக்கு, அவளுடைய கால் 90 டிகிரிஸ் அப்பார்ட் இருந்திருக்கு, அவளுடைய உடம்பு முழுக்க பல காயங்கள் இருக்கு, கண்டிப்பா அவ சூசைட் பண்ணிருக்க மாட்டா. சஞ்சய் ராய் 4 தடவை கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னும் இந்த இன்னொரு பெண் நர்ஸ் கிட்ட அவர் தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க. இந்த சம்பவத்துல ஒருத்தர் மட்டும் ஈடுபட்டு இருக்க முடியாது, இதுல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. அந்த பொண்ணுடைய காலு, கழுத்து, இடுப்பு இங்க இருந்த எலும்புகள் எல்லாமே உடைக்கப்பட்டு அந்த பொண்ணு துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. இவர் ரிசைன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு இன்னொரு பாப்புலரான மெடிக்கல் காலேஜ்ல அவருக்கு பிரின்சிபல் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்களையும் அந்த ஹாஸ்பிட்டலையும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சி மாநில அரசுலையும் மருத்துவமனை மீதும் பயங்கர சந்தேகத்தை ஏற்படுத்துது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்க தூக்கு தண்டனை கொடுக்கிறோம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். எப்போ ஒரு பொண்ணு சுதந்திரமா நள்ளிரவு 12 மணி ரோட்ல தனியா நடந்து போக முடியுதோ அப்பதான் நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மகாத்மா காந்தி சொல்லிட்டு போனாரு. சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் வர நள்ளிரவு 12 மணி இல்லை, பகல் 12 மணியா இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ உள்ள பெண்கள் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. என்ன சம்பவம் ஆச்சு, உண்மையாவே கொல்கத்தா அந்த ரேப் கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். விக்டிமான அந்த பொண்ணுக்கு 31 வயசு, மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு கொல்கத்தால இருக்கிற ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினியா இருக்காங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவங்களுக்கு 36 மணி நேரம் ஷிஃப்ட், அதாவது 1.5 நாள் ஷிஃப்ட். அவங்க 1.5 நாளும் முழுக்க முழுக்க வேலை தான் பார்க்கணும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை எல்லாமே வேலை முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக அவங்களும் அவங்க கூட இருந்த மற்ற ட்ரெயினியும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலில் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு எல்லாருமே அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. இவங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமினார் ஹால்லே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கேயே தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு கால் வருது, உங்களுடைய பொண்ணு இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. உடனே அவங்க காலேஜ்க்கு போயிருக்காங்க. போய் பார்த்த உடனே பேரண்ட்ஸை உடனடியாக அவங்களோட பொண்ணை பார்க்க விடலை. ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெளியவே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவை மட்டும் உள்ளே போய் பார்க்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்த அப்பா வெளியே சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, என்னோட பொண்ணோட உடம்புல பாதி துணி தான் இருந்திருக்கு, அவளுடைய கால் 90 டிகிரிஸ் அப்பார்ட் இருந்திருக்கு, அவளுடைய உடம்பு முழுக்க பல காயங்கள் இருக்கு, அதுவும் அதுலேருந்து காது, வாய், கண்ணம் இங்கே இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவள் எதனால இப்படி இறந்து போனா, கண்டிப்பாக அவள் சூசைட் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வெளியே பரவ ஆரம்பிச்சோன்னே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்கே என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. அந்த பொண்ணுடைய உடல் இருக்கிற செமினார் ஹாலுக்கும் போய் பார்த்தப்போ அவங்களுடைய உடலுக்கிட்ட லேப்டாப், அப்புறம் கொஞ்சம் புக்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஃபோன் இதெல்லாமே இருந்திருக்கு. அது போக அந்த இடத்துல இன்னொரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸையும் போலீஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டே இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணப்போ யார் இந்த சம்பவம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு சில பேர் மேலே சந்தேகம்லாம் வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தர் மேலே அவங்களுக்கு அதிகமாகவே சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அந்த சந்தேகப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவங்களோட ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இங்கே கண்டுபிடிச்சு இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் யாரோட ஃபோனுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தப்போ ஒருத்தரோட ஃபோனுக்கு உடனே அது கனெக்ட் ஆயிடுச்சு. அது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய பேர் சஞ்சய் ராய். அவருடைய ஃபோனை மேற்கொண்டு சோதிச்சு பார்த்த போலீஸ் அதில் நிறைய போனோகிராஃபிக் இமேஜஸ், வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அடுத்து சஞ்சய் ராயோட ஃபுட்டேஜஸ் சிசிடிவியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போலீஸ் காலையில் 4 மணிக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறதா பார்த்துருக்காங்க. அவர் உள்ளே நுழையிறப்ப அவருடைய கழுத்தில் அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இருந்திருக்கு. 40 நிமிஷம் கழித்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போனப்போ அவருடைய கழுத்தில் இருந்த அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் காணும். ஸோ அதனால சம்பவம் நடந்த இடத்துல கண்டிப்பாக அவர் இருந்திருக்கணும், அவருக்கும் அந்த சம்பவமுக்கும் ஏதாச்சும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த சஞ்சய் ராய் யாரு அப்படின்னு மேற்கொண்டு விசாரணை பண்ணப்போ கொல்கத்தாவுடைய பேரிடர் மேலாண்மை குழுவில் 2019 அவர் சேர்ந்திருக்காரு. ஆனால் காவல்துறை நலப்பிரிவுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான முயற்சிகள்லாம் பண்ணி மாறிட்டாரு. ஸோ அதுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறதுக்கான பெர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் சில முக்கியமான இடங்களுக்கு அவருக்கு நுழையிறதுக்கான ஸ்பெஷல் பெர்மிஷனும் இருக்குது அவருக்கு. ஸோ அவரை கூப்பிட்டு மேற்கொண்டு விசாரித்தப்போ இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவர் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு தெரிய வருது.
அது போக அவருக்கு ஏற்கனவே 4 தடவை கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னும், அவர் கல்யாணம் ஆனப்போ ஃபர்ஸ்ட் 3 வைஃப்ஸ் வந்து இவர் ரொம்ப அவங்கள வந்து கொடுமையா டார்ச்சர் பண்ணனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும், அவருடைய 4வது மனைவி கேன்சரால இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் தெரிய வருது. அது போக ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க கிட்ட பணம் மிரட்டி வாங்குறது, இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பெண் நர்ஸ் கிட்ட அவர் தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு பக்கம் குற்றவாளி யாரு அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய ஆட்டோப்சி ரிப்போர்ட்ஸ் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அது வெளிவர வர அங்க இருக்கிறவங்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய ட்ரெயினி டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள 150 mg சீமன்ஸ், அதாவது விந்தணுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சம்பவத்துல ஒருத்தர் மட்டும் ஈடுபட்டு இருக்க முடியாது, இதுல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அந்த பொண்ணுடைய கண்ணு, காது, வாய், பிறப்புறுப்புகள் எல்லாமே பயங்கரமா சேதமாயிருக்கு. அந்த பொண்ணுடைய காலு, கழுத்து, இடுப்பு இங்க இருந்த எலும்புகள் எல்லாமே உடைக்கப்பட்டு அந்த பொண்ணு துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் மம்தா பானர்ஜி கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருடைய பெற்றோரை போய் சந்திச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள்ள கொல்கத்தா போலீஸ் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணி முடிக்கல அப்படின்னா இதை நாங்களே சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருடைய பெற்றோர் பல தரப்புல இருந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தனால உடனடியா கொல்கத்தா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக டெல்லியில இருந்து ஒரு சிறப்பு குழு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த குழு 3ஆ பிரிஞ்சு, ஒரு குழு சம்பவம் நடந்த இடத்துல போயும், இன்னொரு குழு சஞ்சய் ராய் கூட வேற யாரெல்லாம் தொடர்புல இருப்பாங்க அப்படின்னும், இன்னொரு குழு கொல்கத்தா போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய, அதாவது ஆர்ஜிகர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய மற்ற டாக்டர்ஸ் கிட்ட பேசினப்ப அவங்க எந்த மாதிரியான தகவல்கள் சொன்னாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற டாக்டர்ஸுக்கு ஒரு ஒழுங்கான ரெஸ்ட் ரூம் இல்ல, அதுவும் முக்கியமா விமன் டாக்டர்ஸுக்கு அங்க போதுமான பாதுகாப்பு இல்ல. இதே நைட் டைம் யாராச்சும் வெளியே இருந்து வராங்கன்னா அவங்கள ப்ராப்பரா ஸ்கிரீன் பண்ணி, அதாவது செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம அவங்கள உள்ள அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கு இங்க வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வெளியிட்ட அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ல 75% டாக்டர் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து அரசு தரப்புல இருந்து அவங்க எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சம்பவம் நடந்து முடிஞ்ச 3 நாள் கழிச்சு ஆர்ஜிகர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோடைய பிரின்சிபல் சஞ்சய் கோஷ் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பிரின்சிபல் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இறந்து போன பொண்ணு வந்து என்னுடைய பொண்ணு மாதிரி, என்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி, அதனால அவருக்கு நடந்த அசம்பாவிதத்தை என்னால ஏத்துக்க முடியல, அதனால ஒரு பேரண்ட் பொசிஷன்ல நான் என்னுடைய வேலையில இருந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இதே இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசு ஆகுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த பொண்ணு நைட்டு செமினார் ஹால்ல போய் தங்கினது தப்பு, அவங்க தூங்கி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் ரிசைன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு இன்னொரு பாப்புலரான மெடிக்கல் காலேஜ்ல அவருக்கு பிரின்சிபல் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. இதுக்காகவுமே பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் உண்மையான குற்றவாளிகள்லாம் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற சமயத்திலேயே நேத்து நைட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்களையும் அந்த ஹாஸ்பிட்டலையும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அது யாருன்னு இன்னும் தெரியல. உண்மையான குற்றவாளிகள் யாரு இருப்பாங்க அப்படிங்கறதும் இன்னும் தேடிட்டே தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறதுக்கு பதிலா குற்றம் சாட்டப்பட்டவங்களை வந்து காப்பாத்துறதுக்கான முயற்சி மாநில அரசுலையும் மருத்துவமனை மீதும் பயங்கர சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டு இருந்தாரு. ஸோ கொல்கத்தா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவமனையோட நிர்வாகத்தில் கடுமையான குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்காக இந்தியா முழுக்க பல மருத்துவமனைகள் அப்புறம் மருத்துவ கல்லூரிகளில் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. வேலை நிறுத்த போராட்டத்திலையும் வந்து மருத்துவர்கள் எல்லாமே ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறத சிபிஐ தொடர்ந்து தீவிரமா விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொன்று, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து கரெக்டாக 2 monthsக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்க தூக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ் இந்தியாவில் தொடர்ந்து அதிகமா நடந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருடைய இந்த கேஸுக்கான தீர்ப்பு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் அடுத்து நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பா இருக்குமா? சிபிஐ அப்புறம் மாநில அரசு அதுக்கப்புறம் நீதிமன்றம் இதுல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் பவித்ரா.